அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். வணக்கம். திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும். வள்ளுவரிடத்தில் சென்று ஒருவர் வினா எழுப்பினார். ஐயா, இந்த உலகிலே அனைத்தையும் பூட்டி வைக்க இயலும், அன்பை பூட்டி வைக்க இயலுமா? உண்மையான அன்பு பெற்றிருக்கின்ற ஒருவர் சிலர் சொல்வதுண்டு, அன்பு அவருக்கு அளவு கடந்த பாசங்க, ஆனால் வெளியே காட்ட மாட்டாருங்க. இதெல்லாம் உண்மையா? இது எப்படிங்க? அன்புன்னு இருந்தால் வெளிக்காட்ட தாங்க செய்யணும், அப்படி எப்படிங்க அளவு கடந்த பாசம் வெளிக்காட்ட முடியாது? அவர் உள்ளுக்குள்ளே வச்சுப்பாருங்க. இந்த பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசங்க அந்த அப்பாவுக்கு. ஆனால் ஒருபோதும் கட்டி அணைச்சி ஆற தழுவி அதுங்களை முத்தமித்து கொஞ்சியதே இல்லைங்க அந்த தந்தை. ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் தன் பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா தான் ஆட விட்டாலும் தன் தசையாடும் என்ற மாதிரி பாசம் மட்டும் அதிகங்க என்று ஒரு சில இடங்களில் செல்ல செவிமடுத்து கேட்டிருப்போம். இது உண்மையா? வள்ளுவர் சொல்கிறார், உண்மைதான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்பால் உண்டோ ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்று குறிப்பிடுகிறார். உண்மையான அன்புடையவரிடத்திலே எதையும் அன்பை தாழிட்டு அடைக்க இயலாது. எப்படி வெளிப்படும் என்று சொன்னால், அந்த அன்பு உடையவர் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருப்பேன், ஏதேனும் துன்பப்பட்டிருப்பேன், ஏதேனும் நோய்வாய் அடைந்திருப்பேன், அதை அன்புடைய இந்த உள்ளம் கேள்விப்படும் போது, செவியில் வந்து சாயும் போது, அந்த ஓசை கேட்கும் பொழுது தன்னை அறியாது கண்களிலே நீர் பெருகுமா. ஒரு தந்தை தன் மகளை ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். போன்ற இந்த மகளாகப்பட்டவள் கணவன், அதுக்கப்புறம் குழந்தைகள், அந்த குடும்பம் என்று புகுந்த வீட்டின் மீது அக்கறை கொண்டு நல்ல செல்வச் செழிப்போடு அந்த குடும்பத்தை தலையெடுத்து கொண்டு போயிருக்கிறாள். ஆனால் இங்கு தந்தை நாளுக்கு நாள் வயது மூப்படைந்து கொண்டு போயிருக்கிறது. தன் மகள் வந்து பார்க்கவில்லை என்ற ஏக்கம். ஆனால் இவர் மகள் மீது உண்மையான அன்பு உண்டு. இவர் நினைக்கிறார், தன் மகளுக்கு தன் மீது பாசம் இல்லையே என்று சொல்லி. அன்பு இல்லையே, இல்லாமல் போய்விட்டதே, அப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்தேனே என்று இந்த தந்தை நினைக்கிறார். அந்த தந்தை நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் படுத்து விட்டார் என்ற செய்தியை தன் மகளிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கொண்டு போய் சொல்கிறார்கள், அப்பா இது மாதிரி படுக்கையோடு சாய்ந்து விட்டார் என்று சொல்லி. இத்தனை ஆண்டு காலம் அப்பாவை எட்டி பார்க்காத அந்த பெண்ணிடத்திலே அப்பா சாய்ந்து விட்டார் என்ற சொல் கேள்விப்பட்டவுடன் ஐயோ அப்பா என்று கண்ணீர் மல்க அழுதார் அல்லவா, அதுதான் புன்கண்ணீர். அந்த கண்ணீர் தான் உண்மையான அன்பு உடையவரிடத்திலே ஆர்வலர் என்று சொல்கிறார். உண்மையான அன்புடையவர், ஆர்வமுடையவர், விருப்பமுடையவர், தன் உண்மையான அன்பு கொண்டிருப்பவர் எப்படி வெளிப்படும் என்று சொன்னால் கண்ணீர்களால் வெளிப்பட்டுவிடும். யாரும் அந்த உண்மையான அன்பை தாழிட்டு அடைக்க இயலாது என்று குறிப்பிடுகிறார். உண்மையான துன்பத்தை ஒருவர் நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், சகோதர பாசமாக இருக்கட்டும், தந்தையோ தனையனோ, எத்தகைய உறவுகளில் ஒருவர் இருந்தாலும் அந்த உறவு உண்மையான உறவா என்று சொன்னால், நீ துன்பப்படும் பொழுது அந்த உறவு கேட்கும்போது தன்னை அறியாத அந்த உறவின் கண்களில் இருந்து நீர் வழிந்தது என்று சொன்னால் அந்த உறவு உண்மை உறவு. இங்கே ஒரு சின்ன நிபந்தனை, அந்த கண்ணீர் முதலை கண்ணீராக மட்டும் இருந்து விடுதல் கூடாது. இது வாழ்வுக்கு. தேர்வுக்கு என்ன வேண்டும்? முதல் வினா. இந்த குறளிலிருந்து எத்தகைய வினாக்கள் எழலாம்? அன்புடைமை என்ற அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற முதல் குறள் இது. தேர்வுக்கு என்ன இதில் கேள்வி கேட்பாங்க? புன்கண்ணீர் பூசல் தரும் யாருக்கு? அழகாக நோட்டு ஒரு குறிப்பேடு எடுத்துக்கொண்டு ஒரு நாளுக்கு ஒரு திருக்குறள் 3 நிமிடம், இதுக்காக அதிகபட்சம் 3 நிமிடம் 4 நிமிடம் நம்ம சொல்கிறோம். அழகாக குறிப்பேடு எடுத்துக்கொண்டு குறித்து கொண்டே வரங்கள் கண்மணிகளே. தேர்வுக்கு மிக பயனுள்ள வகையில் அமையும். இதை கேட்டு செவிமடுத்து கேட்டு கண் பார்த்து செவி கேட்டு உள்ளே பதிய வைக்கும்போது எளிமையாக 15 திரும்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். புன்கண்ணீர் பூசல் தரும் யாருக்கு? இது கேள்வி. பதில் என்ன? அன்புடையவருக்கு. கரெக்டாக சொல்கிறார். இந்த உலகில் தாழிட்டு அடைக்க இயலாத ஒன்று என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அன்பு. அன்பு இந்த உலகில் தாழிட்டு அடைக்க இயலாது என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? அன்பு என்று தெளிவாக உள்ளார். 3வது, அந்த உண்மையான அன்பு உடையவருக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற வழி எப்படி வெளிப்படுத்துவார்? உண்மையான அன்புடையவர் அன்பை எப்படி வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் கண்ணீர் துளி என்று வினா. இந்த 3ம் இந்த குறளிலே வருவதற்கு வாய்ப்புள்ள வினாவாக அமையும். இந்த குறள் புரிந்து கொண்டால் நான் சொல்வது வழக்கு சூழலிலே வினாக்கள் அமையும் என்று கூறுகிறேன், வேறொன்றுமல்லை. இதை குறித்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்த குறளில் சந்திக்கலாமா? நன்றி. அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.